no idea how this is going to work, but it's going to be death of compassion. I really don't know. I'm just saying that it's breaking my heart to even imagine what the dogs are going to go through. And I never imagined that being in a country like India, we are going to bear witness to a mass killing like this. ஆக்ட்ரஸ் சதா கதறி அழுது பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் இப்போ பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. அதுவும் இந்த வீடியோ பார்த்த பலரும் பதறி போய் ஆக்ட்ரஸ் சதாக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக டெல்லியில் 6 வயசு குழந்தை ஒன்று திருநாய் கடிச்சதுக்கு அப்புறம் இறந்து போயிருக்கு. பொதுவாக திருநாய்கள் கடிச்சா ராபிஸ் நோய் வந்து இறந்துருவாங்கன்ற பயத்தில் தான் ஊசிலாம் போடுவாங்க. ஆனால் இந்த குழந்தை இறந்ததுக்கு ராபிஸ் நோய் காரணம் இல்லைன்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த சம்பவத்தினால தலைநகர் டெல்லியில் உள்ள 10 லட்சம் திருநாய்களை பிடிச்சு கருத்தடை ஊசி போட்டு அதுங்களை காப்பகங்கள்ல அடைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்டுதான் ஆக்ட்ரஸ் அதை அழுதுகிட்டே இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு கேப்ஷனோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 வயசு குழந்தை இறந்ததுக்கு காரணம் ராபிஸ் இல்லைன்னு நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட நீதிமன்றம் இது மாதிரியான உத்தரவை போட்டிருக்கு. 10 லட்சம் நாய்களுக்கு கவர்மெண்டால அடைக்கலம் கொடுக்க முடியாது. அதனாலதான் இதுக்குன்னு அமைக்கப்பட்டிருக்கிற தனிப்படை குழுவினர் எல்லா நாய்களையும் கொல்ல போறாங்க. தெருநாய்களுக்கு கரெக்டான நேரத்துல கருத்தடை ஊசி போட்டு அதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தாதது மாநில அரசு மற்றும் நகராட்சியோட தோல்விதான். அப்படி இருக்கும்போது இந்த நாய்களை தண்டிக்கிறது எப்படி சரியானதா இருக்கும்? இதுக்குன்னு பட்ஜெட்ல கணிசமான அளவுல நிதி ஒதுக்கி முறையா நடைமுறை படித்திருந்தா இன்னைக்கு இவ்வளோ நாய்கள் கொல்லப்படுற நிலைக்கு வராது. இந்த நாய்களை காப்பாத்த விலங்கு நல ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள்னு இப்படி பலரும் தங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யறாங்க. நான் உட்பட பலரும் சொந்த பணத்தை செலவு செஞ்சு நாய்களை காப்பாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு வரோம். ஆனா அது போதுமானதா இல்ல. வீட்டுல அழகான நாய்க்குட்டி வேணும்னு விலைக்கு எங்க இருந்தோ நாய்களை வாங்கி வளர்க்குற உங்களாலதான் இன்னைக்கு பல நாய்கள் தெருக்கல்ல இருக்கு. பரிதாபமா உயிரை விட போதுங்க. நீங்களாம் விலங்குகள் மீதோ நாய்கள் மீதோ பிரியமானவர்கள்னு சொல்லக்கூட தகுதி இல்லாதவங்க. கோர்ட்ல இப்படி ஒரு உத்தரவு வெளியானதுக்கு அப்புறம் இந்த உத்தரவை எப்படி தடுக்க முடியும்? இதுக்காக எங்க போராட்டம் செய்யறதுன்னே எனக்கு தெரியல. நாய்களை முறையா பராமரிக்க தவறுனா இந்த நாடு வெக்கப்படணும். இப்படி ஒரு ஆர்டரை கொடுத்த கோர்ட்டும் வெக்கப்படணும். இந்த ஆர்டரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் விலங்கு நல ஆர்வலர் அமைப்பினர்களோட கலந்து பேசி இருந்திருக்கணும்னு ஆக்ட்ரஸ் அதை அழுதுகிட்டே இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க அழுது பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. மேலும் இந்த வீடியோவை பலரும் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு வரது மட்டும் இல்லாம ஆக்ட்ரஸ் அதாவை சமாதானம் படுத்திக்கிட்டும் வராங்க. ஸோ திருநாய்களை நோக்கி போட்டிருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஆர்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.